மரியன்னை வழியாக இயேசுவுக்கு அர்ப்பணம் நான் அர்ப்பணம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18 திருவசனங்கள் 1 முதல் 6 வரை. தூய கன்னிமரியாளின் மீது உண்மை பக்தி. எண் 81 மற்றும் 82. நமக்கு நாமே மரிப்பதற்கு நமக்கு மரியன்னை தேவை. இரண்டாவதாக, தான் என்னும் உணர்வை விட்டு நாம் நீங்க வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் நமக்கே நாம் இறந்தாக வேண்டும். அதாவது நம் ஆன்ம புலன்களின் செயல்பாடுகளையும் உடலின் புலன்களையும் மறுக்க வேண்டும். நாம் எதையும் கேளாதவர்களைப் போல் கேட்க வேண்டும். இவ்வுலக பொருட்களை பயன்படுத்தாதவர்களைப் போல் அவற்றை பயன்படுத்த வேண்டும். அன்பர்களே, நான் சொல்வது இதுவே. இனி உள்ள காலம் குறுகியதே. இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல இருக்கட்டும். அழுபவர் அழாதவர் போலவும், மகிழ்ச்சியுறுவோர் மகிழ்ச்சியற்றவர் போலவும், பொருட்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும். 1 கொரிந்தியர் அதிகாரம் 7 திருவசனங்கள் 29-30 வரை. புனித பவுல் இதையே நான் நாள்தோறும் சாவை எதிர்கொள்கிறேன் என்கிறார். 1 கொரிந்தியர் அதிகாரம் 15 திருவசனம் 31. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். யோவான் அதிகாரம் 12 திருவசனங்கள் 24-25 வரை. நமக்கு நாமே மறைக்காமலும் மிக புனிதமான இப்பக்தி முயற்சிகள் இந்த அவசியமான பலன் விளைவிக்கும் மரணத்துக்கு நம்மை கொண்டு வராமலும் இருந்தால் நாம் எந்த ஒரு நற்பலனையும் கொடுக்க மாட்டோம். நம் பக்தி முயற்சிகள் யாவும் நமக்கு பயனற்று போகும். நம் நற்செயல்கள் எல்லாம் சுயநலத்தாலும் சுய விருப்பத்தாலும் கரைபட்டு விடும். நாம் செய்யும் மிக சிறந்த செயல்களையும் நம் மிக பெரும் பரிதியாகங்களையும் கடவுள் அருவருப்பாக காண்பார். இதன் விளைவாக மரண சமயத்தில் எந்த பேறுபலனும் புண்ணியமும் நம்மிடம் இல்லாதிருக்க காண்போம். தங்களுக்கு தானே மரித்து இயேசு கிறிஸ்துவுடன் கடவுளில் மறைந்த வாழ்வுடைய ஆன்மாக்களுக்கு மட்டுமே அளிக்கப்படும் தூய அன்பின் ஒரு பொறி கூட நம்மில் இல்லை என்று அப்போது காண்போம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தூய கன்னிமரியாளின் மீது உண்மை பக்தி. நமக்கு நாமே மறைப்பதற்கு நமக்கு மரியன்னை தேவை. இரண்டாவதாக, தான் என்னும் உணர்வை விட்டு நாம் நீங்க வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் நமக்கே நாம் இறந்தாக வேண்டும். அதாவது நம் ஆன்ம புலன்களின் செயல்பாடுகளையும் உடலின் புலன்களையும் மறுக்க வேண்டும். நாம் எதையும் கேளாதவர்களைப் போல் கேட்க வேண்டும். இவ்வுலக பொருட்களை பயன்படுத்தாதவர்களைப் போல் அவற்றை பயன்படுத்த வேண்டும். அன்பர்களே, நான் சொல்வது இதுவே. இனி உள்ள காலம் குறுகியதே. இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல இருக்கட்டும். அழுபவர் அழாதவர் போலவும், மகிழ்ச்சியுறுவோர் மகிழ்ச்சியற்றவர் போலவும், பொருட்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும். 1 கொரிந்தியர் 7:29-30. புனித பவுல் இதையே நான் நாள்தோறும் சாவை எதிர்கொள்கிறேன் என்கிறார். 1 கொரிந்தியர் 15:31. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்விற்கு தம்மை உரியவராக்குவர். யோவான் 12:24-25.
நமக்கு நாமே மறிக்காமலும் மிக புனிதமான நம் பக்தி முயற்சிகள் இந்த அவசியமான பலன் விளைவிக்கும் மரணத்துக்கு நம்மை கொண்டு வராமலும் இருந்தால் நாம் எந்த ஒரு நற்பலனையும் கொடுக்க மாட்டோம். நம் பக்தி முயற்சிகள் யாவும் நமக்கு பயனற்று போகும். நம் நற்செயல்கள் எல்லாம் சுயநலத்தாலும் சுய விருப்பத்தாலும் கரைபட்டு விடும். நாம் செய்யும் மிக சிறந்த செயல்களையும் நம் மிக பெரும் தியாகங்களையும் கடவுள் அருவருப்பாக காண்பார். இதன் விளைவாக நம் மரண சமயத்தில் எந்த பேறு பலனும் புண்ணியமும் நம்மிடம் இல்லாதிருக்க காண்போம். தங்களுக்கு தானே மரித்து இயேசு கிறிஸ்துவுடன் கடவுளில் மறைந்த வாழ்வுடைய ஆன்மாக்களுக்கு மட்டுமே அளிக்கப்படும் தூய அன்பின் ஒரு கொறி கூட நம்மிடம் இல்லை என்று அப்போது காண்போம். மூன்றாவதாக, மரியனின் பக்தி முயற்சிகளுள் எது அதிக உறுதியாக நமக்கு நாமே இறக்கும்படி செய்யுமோ அந்த பக்தி முயற்சியே மிக சிறந்தது என்றும் அதிக தூய்மை தருவது என்றும் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரனின் பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரல மண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. அர்ச்சிஷ்ட தம திருத்துவமாய் இருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. பிதாவிடமிருந்தும் சுதனிடமிருந்தும் புறப்படுகிறவரான பரிசுத்த ஆவியே, எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும். பிதாவுக்கும் சுதனுக்கும் சரிசமமானவராய் இருக்கிறவர பரிசுத்த ஆவியே, எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும். பிதாவின் வாக்குறுதியாக இருக்கிறவரே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. மோட்ச பிரகாசத்தின் கதிரே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. சகல நன்மைகளுக்கும் காரணமாய் இருக்கிறவரே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. பரலோக நீரின் சுனையே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. எரித்து பட்சிக்கிற நெருப்பாய் இருக்கிறவரே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. பற்றெரியும் சேகமாய் இருக்கிறவரே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. ஞான அபிஷேகமாய் இருக்கிறவரே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. பரம அன்பினுடையும் சத்தினுடையும் ஆவியே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. ஞானத்தினுடையும் அறிவினுடையும் ஆவியே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. ஆலோசனையுடையும் திடனத்தினுடையும் ஆவியே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. புத்தினுடையும் பக்தினுடையும் ஆவியே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. தெய்வ பயத்தினுடைய ஆவியே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. வர பிரசாதத்தினுடையும் ஜபத்தினுடையும் ஆவியே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. சமாதானத்தினுடையும் சாந்தத்தினுடையும் ஆவியே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. அடக்க உடக்கத்தினுடையும் ஆசட்டத்தினுடையும் ஆவியே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உத்தம ஆறுதலான பரிசுத்த ஆவியே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்களை அர்ச்சிக்கிறவரான பரிசுத்த ஆவியே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. திருச்சபை ஆளுகிறவரான பரிசுத்த ஆவியே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உன்னத கடவுளின் கொடையாகிய பரிசுத்த ஆவியே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. பிரபஞ்சத்தை நிரப்புகிறவரான பரிசுத்த ஆவியே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வேசனுடைய பிள்ளைகளின் சுவிகாரமாகிய பரிசுத்த ஆவியே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. பாவத்தின் மட்டில் பயங்கரத்தை பரிசுத்த ஆவியை எங்களிடம் ஊட்டி அருளும். இப்பூ உலகின் முகத்தை பரிசுத்த ஆவியை வந்து புதுப்பித்தருளும். எங்களுடைய ஆத்துமங்களிலே பரிசுத்த ஆவியை உம்முடைய ஒளியை பொழிந்தருளும். எங்களுடைய இருதயங்களில் பரிசுத்த ஆவியை உம்முடைய நெறியை புதுப்பித்தருளும். உம்முடைய சிநேகத்தின் சுவாலாயினால் பரிசுத்த ஆவியை எங்களை பற்றி எரிய செய்தருளும். உம்முடைய வர பிரசாத பொக்கிஷங்களை பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்தருளும். நன்றாக ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியை எங்களுக்கு படிப்பித்தருளும். உம்முடைய பரலோக ஏவுதல்களினால் பரிசுத்த ஆவியை எங்களை ஒளிவித்தருளும். இரட்சணியத்தின் பாதையில் பரிசுத்த ஆவியை எங்களை நடத்தியருளும். அவசியமாய் இருக்கிற ஒரே ஞானத்தை பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்தருளும். நன்மை செய்யும் பயிற்சியிலே பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தூண்டியருளும். எல்லா புண்ணியங்களிலும் பேறு பலன்களையும் பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்தருளும். நீதியிலே நிலைத்து நிலைத்திருக்கும்படி பரிசுத்த ஆவியை எங்களுக்கு உதவி அருளும். எங்களுடைய நித்திய வெகுமானமாக பரிசுத்த ஆவியை நீரே இருப்பீராக.
உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசனுடைய செம்மறியே, உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடம் அனுப்பியருளும். உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசனுடைய செம்மறியே, பரிசுத்த ஆவியை வரங்களை எங்கள் ஆத்துமத்தில் கொள்வதல்லும். உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசனுடைய செம்மறியே, ஞானத்தினிடையும் பக்தியிடையும் ஆவியை எங்களுக்கு தந்தருளும். பரிசுத்த ஆவியை எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும். அவைகளில் உம்முடைய சிநேக அக்கினியை மூட்டியருளும். ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய தெய்வீக ஆவியானவர் எங்களை பிரகாசப்படுத்தி பற்றியறிய செய்து பரிசுத்தப்படுத்தும்படி எங்களுக்கு அருள்வீராக. இதனால் அவருடைய மோட்ச பணி பொழிதலினால் எங்களை ஊடுருவி நாங்கள் நற்கிரியைகளில் மனமுடையவர்களாக செய்தருளும். உம்மோடும் அதே பரிசுத்த ஆவியோடும் ராஜ்ய பாரம் செய்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். மரியன்னை மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியருள் சிறந்த கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிமை குன்றா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியப்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறிவுமிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதற்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வல்லமையுள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தயையுள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் ஊற்றே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமைக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறை பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைபொருளின் நறுமலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்மயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற்காலையின் விண்மீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயருவோருக்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவர்களுடைய சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வான தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருத்தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை சாட்சிகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையடியார்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமல உற்பவியான அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணேற்பு பெற்ற அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருக்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்திய நாட்டின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும்.
உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயை செய்து மீட்டருளும். இறைவனுடைய புனித அன்னையே, இதோ உம்மிடம் சரணடைய ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் போது நீர் பாராமுகமாய் இராதேயும். ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் விண்ணகத்துக்கு உரியவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, எல்லா ஆபத்துக்களினின்றும் எங்களை பாதுகாத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்கும்படி இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமுத்திரத்தின் நட்சத்திரமே, சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க. கடவுளின் கருணை உள்ள தாயே, எப்பொழுதும் கன்னிகையே, மோட்சத்தின் இனிய வாசலே வாழ்க. கபிரியேல் தூதன் உரைத்த மங்கள வாழ்த்துரையை ஏற்று ஏவியின் பெயரை மாற்றிய தாயே, சமாதானத்தில் எங்களை நிலை நிறுத்துவீராக. குற்றவாளிகளின் பாவ விலங்கை அறுப்பீராக. பாவ இருளில் உள்ளோருக்கு ஒளி அருள்வீராக. எங்கள் எல்லா தீமைகளையும் நீக்கி நலன் அனைத்திற்காகவும் மன்றாடுவீராக. தாய் என்று உம்மை காட்டும் எங்களுக்காக உமது மகவாக பிறந்த தேவசுதன் மன்றாட்டின் மூலம் எங்கள் வேண்டுதலை ஏற்பாராக. கண்ணீருள் சிறந்த கன்னிகையே, அனைவரிலும் மிக சாந்தமுள்ள அன்னையே, எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுவியும். சாந்தமும் கற்பும் உள்ளவர்களாக்கும் பழுதற்ற வாழ்வை எங்களுக்கு தாரும். உமது குமாரன் இயேசுவை நாங்கள் கண்டு என்றும் மகிழ்ந்திருக்க எங்கள் பாதையை பத்திரமாய் காத்தருள்வீராக. தேவ பிதாவுக்கும் துதி உயர் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கும் திருத்துவரான ஏக கடவுளுக்கும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.